ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா பாதாம் பிசின் பாயசம் தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இந்த பாயசம் மட்டும் செஞ்சு கொடுங்க, ஒரு சொட்டு கூட மிஞ்சாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான பாயசம் கூட. ரொம்ப எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக செய்யக்கூடிய பாயசம் இது. இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க இப்போது பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 20 பாதாம் மாவை நைட்டே ஊற வச்சுருக்கேன். அதனால் தோல் நீக்கிட்டு மிக்ஸி சாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒன்று பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிடாதீங்க. அப்போ தான் நம்ம பாயசத்தில் மிக்ஸ் பண்ணும்போது அது வாயில் கடிப்படும் போது டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அரை கப்பு ஜவ்வரி சேர்த்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா வறுத்து விட்டுருக்கோங்க. இப்போ அரை கப்பு சேமியா சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வருங்க, அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுந்து வந்துருச்சு. இப்போ நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச பாதாம் மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் நைட்டே பாதாம் பீசன் எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்து நல்லா காய்ச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக நம்ம 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். நான் முந்திரி, பாதாம், திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பாதாம் பிசின் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான செய்யக்கூடிய பாயசம். எல்லாருமே செய்யலாம் அந்த பாயசத்தை. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக்கை சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.